Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய another ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 11th வரக்கூடிய சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், கோவலன்சி ஆஃப் கார்பன் ஆட்டம். கோவலன்சி ஆஃப் கார்பன் ஆட்டம். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. ஆல்ரெடி தெரியும், இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். கோவலன்சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். நம்பர் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன், இட் இஸ் கால்டு த கோவலன்சி. ஸோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 கோவலண்ட் பாண்ட் பாசிபிள். ஸோ அதனுடைய கோவலன்சி இட் இஸ் 4. ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் கார்பனில் அதனுடைய வேலன்சி அண்டு அதனுடைய கோவலன்சி போத் ஆர் சேம். பட் எல்லா கேஸஸில் அப்படி கிடையாது. கார்பனை பொறுத்த வரைக்கும் வேலன்சியும் 4 தான், அதனுடைய கோவலன்சியும் 4 தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின்ஸும் கூட. சரிங்களா? கொஷின் நம்பர் 2, the number of organic compound, the number of organic compound, the number of organic compounds are very large due to large number of organic compound உருவாக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான நேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ high carbon bond energy, high carbon bond energy. Option B larger in size. Option C isomerism. Option D catenation. நல்லா கவனிங்க. the number of organic compounds are very large due to large number of organic compound உருவாக்குறதுல இந்த கார்பன் இஸ் தி பெஸ்ட் ஒன். ஏன் அப்படின்னா, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட சேர்ந்து அதனுடைய கேட்டினேஷன் அப்படிங்கிறது அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஒரு கார்பன் ஃபர்தராக நிறைய கார்பன், ஒவ்வொரு கார்பன் கூட சேர்ந்து நமக்கு ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸேன், இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய லார்ஜர் சைஸான காம்பவுண்டை உருவாக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஜென்ரலாகவே கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரியான கேட்டகரியில் கார்பன் ஹை கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணக்கூடியது. கார்பன் தே கேன் ஷோ த ஹை கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தே கேன் ஃபார்ம் இன் த லார்ஜர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் அல்லது பிக்கர் காம்பவுண்ட் அல்லது மோர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு கார்பன் இன்னொரு ஃபர்தராக இருக்கக்கூடிய கார்பன் கூட சேர்ந்து ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்சீன், நாப்தலின், ஆந்தலிசின் அந்த மாதிரியான லார்ஜர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் உருவாக்கக்கூடிய நேச்சருக்கு பேர் தான் இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லுவாங்க. செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. அது யாருக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா கார்பனுக்கு அந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி வெரி 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 ஹை. அதுதான் இந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் வெரி லார்ஜ். நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுடைய கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கொஷின்ஸை பார்க்கலாம்.